வணக்கம் நட்புகளே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை உருவமறியா உயிர் காதலே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதையோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 19. அழுது ஓய்ந்து உறங்கியவள் லேசாக கண் விழிக்க, சற்று நேரம் தான் எங்கிருக்கிறோம் என்று புரியாமல் ஒரு கணம் முழிக்க, அடுத்த கணமே தன் தாயின் இழப்பு, தனது கதறல் அனைத்தும் கண்முன்னே தோன்ற மீண்டும் கண்கள் கரித்து கொண்டு வந்தது. அதனை கண்ட நிர்மலாவோ, ஏ அனி, போதும்டி, ஏற்கனவே ரொம்ப அழுதுட்ட. அம்மா எங்கேயும் போலடி, உன் கூடவே தான் இருப்பாங்க, அழாதடி. ஏற்கனவே உன் உடம்புல தெம்பு இல்ல, கொஞ்சம் கூட சாப்பிடல, எதை பத்தியும் நினைச்சு ஃபீல் பண்ணாத என கூற தன் தோழியை ஆதரவாக அணைத்து கொண்டாள். பிறகு போய் முகத்தை கழுவிட்டு வா என்று நிர்மலா அனலிகாவை குளியலறை அனுப்பி வைக்க, அங்கும் சிறிது நேரம் அழுதுவிட்டு பிறகு முகம் கழுவ கீழே குனிய, அதுவரை உடையினுள் மறைந்திருந்த அவளின் மஞ்சள் தாலி வெளியே வந்து விழுந்தது. அதனை பார்த்த பிறகுதான் தனக்கு மகள் தாலி கட்டிய நினைவே அனலிகாவிற்கு வந்தது. ஏற்கனவே தன் தாயை இழந்த தவிப்பு ஒரு புறம் வாட்ட, மறுபுறம் தன் காதல் இதோடு அழிந்தது என்ற எண்ணம் மேலும் அவளை கண்கலங்க செய்தது. மகளை குறை கூறவும் முடியாது, அவனும் சூழ்நிலை கைதிதான். இதில் இருந்தும் அனலிகாவிடம் சம்மதம் கேட்டுத்தான் தாலியை கட்டினான். தன் கழுத்தில் தொங்கிய அந்த மஞ்சள் கயிற்றையே உற்று பார்த்தவளுக்கு ஏனோ அது சாதாரணமாக ஆடுவது கூட, ஏனோ தன் காதல் பொய்யாக போனதை நக்கலாக நினைத்து ஆடுவது போன்றுதான் தெரிந்தது. விதியின் மீதுதான் வெறுப்பு அதிகரித்தது. முகத்தை கழுவிக்கொண்டு வெளியே வந்து அமர்ந்தவள் தன் தாலியைத்தான் கையில் எடுத்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அதனை கண்ட நிர்மலாவோ அவள் அருகில் வந்து, அனி, நடந்ததை நினைச்சு வருத்தப்படாதடி என சமாதானம் கூற, அனியோ, இந்த உலகத்துல உண்மையான பாசத்துக்கும் உண்மையான காதலுக்கும் மதிப்பே இல்லல்ல என்று கேட்டால் விரக்தியாக. ஏண்டி இப்படிலாம் பேசுற? நேத்து வர எனக்காக எங்க அம்மா இருந்தாங்க, இன்னைக்கு அவங்களும் என்னை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க. எனக்குன்னு நினைச்சிருந்த காதலும் இனிமே எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. நம்மள கஷ்டப்படுத்தி பாக்குறதுல இந்த விதிக்கு அப்படி என்ன சந்தோஷம் என ஜன்னலை வெறித்தபடி கேட்டாள். அவளை அந்நிலையில் பார்க்க மிகவும் கஷ்டமாக இருந்தது. அப்படியெல்லாம் நினைக்காதடி, உனக்காக நாங்க இருக்கோம், அதுக்கும் மேல உனக்காக உன் புருஷனா உன் மகள் இருக்கான் என நிரு கூற, அனி அவளை ஒரு வெற்று பார்வை பார்த்தாள். மீண்டும் பேச ஆரம்பித்தவள், இங்க பாரு அனி, நடந்தது நடந்து போச்சு, எதுனாலும் ஏதாவது காரணத்துக்காக தான் நடந்திருக்கோம், வீணா போட்டு மனச குழப்பிக்காத என கூறிக்கொண்டிருக்க நித்தினும் மகளும் உள்ளே வந்தனர். ஏனோ மகளால் அனலிகாவை எதிர்நோக்க முடியவில்லை. அவளை பாராமல் தான் நின்றான். நித்தினோ, அனி, நாம இங்கிருந்து சீக்கிரமா கிளம்புறது பெட்டர் அனி, அந்த கங்காதரன் கண்ணுல படுறதுக்குள்ள போயிடலாம் அனி என கூற, மனதினில் அந்த கங்காதரனை கொலை செய்யும் அளவிற்கு வெறி எழுந்தது. இருப்பினும் அவனை ஏதும் செய்ய முடியாத நிலையில் வேறு வழியின்றி சிறு தலையசைப்புடன் கிளம்பலாம் என்று கூறினாள். காரினை நித்தின் இயக்க, மகளும் அணியும் பின்னே ஒன்றாக அமரட்டும் என நினைத்த நிர்மலா முன்னே நித்தினுடன் அமர்ந்து கொண்டாள். அனலிகாவோ உள்ளே சென்று ஜன்னலோரம் அமர்ந்து கொள்ள, மறு ஜன்னலோரமாக மகள் அமர்ந்து கொண்டான். கார் பெங்களூர் நோக்கி புறப்பட்டது. ஏற்கனவே அணியை சுற்றி ஆபத்து இருப்பதால் வெளியில் எங்குமே நிறுத்தாமல் ஒரே இழுப்பாக அங்கு கிளம்பியவன் பெங்களூர் வந்துதான் நிறுத்தினான் நித்தின். அவர்களை கங்காதரன் ஆட்களும் பின்தொடர்ந்து வந்தனர். நேராக மகள் அனலிகாவின் அபார்ட்மெண்டிற்கு சென்றனர். நாம் இருந்தால் அவர்கள் பேசிக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்து நித்தினும் நிர்மலாவும் அபார்ட்மெண்ட் வாசலில் அவர்களை இறக்கிவிட்டு, சரி நாங்க கிளம்புறோம், நீங்க கவனமா இருங்க என கூறிவிட்டு
அவர்கள் அடுத்து பேச வருவதற்குள் காரை கிளப்பினான் நித்தின். டேய் நித்தி, அனி வேற எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டாதானே? எனக்கு பயமா இருக்கு என நிரு சற்று பயந்தபடி கேட்க, ஏய், அவ அந்த அளவுக்கு இம்மெச்சூர் கிடையாது, அழுவா, அவ்வளோதான், அதான் மகள் இருக்கான்ல, பாத்துப்பான் என ஆறுதல் கூற, பிறகுதான் சற்று நிதானமானாள் நிர்மலா. அபார்ட்மெண்ட் படிகளில் மகளும் அக்னியும் ஏறிக்கொண்டிருந்தனர். இருவருமே எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அக்னிக்கோ இனிமேல் மகளுடன் தான் வாழ வேண்டும் என நினைக்கவே லேசாக சங்கடமாக இருந்தது. சில நாட்களுக்கு தனியாக இருந்தால் நன்றாக இருக்கும் என தோன்றியது அக்னிக்கு. மகளுக்கோ எங்கே அக்னி தன் மீது கோபத்தில் இருப்பாளோ என்ற கவலை. என்னதான் தன் காதல் தனக்கு அதிகாரபூர்வமாக கிடைத்துவிட்ட சந்தோஷம் லேசாக இருந்தாலும் இப்படிப்பட்ட இக்கட்டிலா நிகழ வேண்டும் என்ற வருத்தம் தான் அதிகம் இருந்தது. அதுவும் அக்னிக்கு இதில் விருப்பமில்லை என்று தெரிந்தும் அவள் கழுத்தில் தாலி கட்டியது மனதை வாட்டியது. இவ்வாறு இருவேறு மனநிலையில் யோசித்தபடி இருவரும் அவரவர் வீட்டின் வாசலில் வந்து நின்றனர். உள்ளேயும் செல்ல முடியாமல் இருவரும் பேசிக்கொள்ளவும் முடியாமல் தவித்தனர். பிறகு அனி ஏதோ பேச வர அவளுக்கு முன் மகள் பேசினான். என்ன மன்னிச்சிரு அக்னி. இல்ல, உன் மேல இந்த விஷயத்துல தப்பு இல்லைன்னு எனக்கும் தெரியும். நான் சொல்லிதான் நீயும் கட்டுன என்றால் வடிந்த கண்ணீரை துடைத்தபடி. தேங்க்ஸ் அக்னி, என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. நீ வேற எதுக்கும் கவலைப்படாத. நம்ம கல்யாணம் பத்தி வெளியே தெரிய வேணாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அப்படியே இனிமேயும் இருப்போம். நீ உன் ரூம்ல இரு, நான் என் ரூம்ல இருக்கேன். உனக்கு எப்ப தோணுதோ அப்ப நீ என்கிட்ட சொல்லு, சரியா என மகள் கூற, அக்னி நான் சொல்லணும்னு நினைச்சத இவனே சொல்றான் என்று ஆச்சரியமாய் பார்த்துவிட்டு உள்ளே சென்றாள். அவள் சென்றதும் மனதின் உள்ளே, சாரி அக்னி, உன் ஃபீலிங்ஸ் புரிஞ்சதுனால மட்டும் நாம தனியா இருக்கலாம்னு சொல்லல. அதுக்கு என்னோட சுயநலமும் ஒரு காரணம்தான். நீ என் கூட இருந்தா என்னை பத்தின உண்மை உனக்கு தெரிஞ்சிரும். அப்புறம் என்னோட அந்த குறிக்கோள் நிறைவேறாம போயிரும். அதனாலதான் இப்போ என்னோட அந்த குறிக்கோளோட சேர்ந்து இன்னொரு குறிக்கோளும் எனக்கு வந்துட்டு, அந்த கங்காதரனுக்கு என் கையாலதான் முடிவு என கண்களில் கோபம் தெறிக்க கூறிவிட்டு உள்ளே சென்றான். இவர்களை பின்தொடர்ந்து வந்த கங்காதரனின் ஆளோ மகள் அபார்ட்மெண்ட் வாட்ச்மேனிடம் அவர்களை பற்றி விசாரித்தான். மேலும் அக்னி என்று யாராவது இருக்கிறார்களா என்றும் விசாரித்தான். ஆனால் அவனுக்கு வேண்டிய பதில் கிடைக்கவில்லை. உடனே கங்காதரனுக்கு கால் செய்தவன், அண்ண, அண்ணிய பாக்க இவங்க வரல. வந்த 4 பேர்ல ஒருத்தன் பேரு மகள். ஒரு பொண்ணு ரொம்ப அழுதுச்சுன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு பேரு அனலிகா. அண்ணியோட பேரு சொல்லி விசாரிச்சேன், அப்படி யாரும் இங்க இல்லையாம். முட்டாள், அப்ப மத்த 2 பேரும் எங்க போனாங்க? அவங்க பின்னாடி போய் பாரு என கூற, அங்கேயும் நம்ம ஆளுங்களை அனுப்பியிருக்கான் அண்ணன், நான் இப்ப போய் விசாரிக்கேன் என கூறிவிட்டு நித்தின் நிர்மலாவை பின்தொடர்ந்து சென்றனர். அங்கும் தனக்கு சாதகமாக ஏதும் கிடைக்கவில்லை. சரி, நீ என்ன பண்ற? அங்கே ஒரு வாரம் தங்கி இருந்து அந்த 4 பேரும் எங்க போறாங்க எங்க வராங்கன்னு நோட்டம் விட்டுட்டே இரு. என் கையில சிக்காம அப்படி எங்க அவ போயிடுறான்னு நானும் பாக்குறேன் என கூற, அவன் கூறியபடி அங்கேயே அருகில் இருக்கும் ஹோட்டலில் அறை எடுத்து தங்கி கொண்டனர் அவனது ஆட்கள். இன்றும் இவர்கள் 4வரும் ஆபீஸிற்கு வரவில்லையே, என்னவாகி இருக்கும் என்று நினைத்து மகளுக்கு கால் செய்தாள் ஸ்ருதி. ஹலோ மகி. சொல்லுங்க மேம். என்னாச்சு மகி? அனி அம்மாக்கு ஆக்சிடென்ட்னு 4 பேரும் நேத்தே போனீங்க, இன்னைக்கும் ஆபீஸ் வரல, எதுவும் பிரச்சனையா என கேட்க, அது அனியோட அம்மா இருந்துட்டாங்க, அதான் எல்லாம் அவங்களுக்கு துணைக்கு இருந்து செஞ்சு கொடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு மேம் என்றான். அச்சச்சோ, என்ன மகி சொல்றீங்க? நிஜமாவா? கேட்கவே கஷ்டமா இருக்கு. இப்ப அனி எப்படி இருக்கா? கொஞ்சம் அன்ஸ்டேபிளா தான் இருக்கா, கொஞ்சம் பெட்டர் இப்போ. ஓ, ஓகே மகி, நான் ஏதோ ஹெல்ப் பண்ணணுமா மகி என அவள் கேட்க, நீ உன் திருவாய வச்சுட்டு அவளை குழப்பாம சும்மா இருந்தா போதும் என மனதில் நினைத்தவன், இல்ல மேம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என கூற, ஸ்ருதிக்கோ லேசாக வயிறு எரிந்தது. ஆஹா, அவளை விழுந்து விழுந்து கவனிச்சு அவகிட்ட ஸ்கோர் பண்ணிருவானோ. அனிக்கிட்ட நான் நாளைக்கு எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கிறேன் என மனதில் வஞ்சமாய் நினைத்து கொண்டாள். இரவு உணவு கடைக்கு சென்று உண்டவன் அனலிகா எப்படியும் சாப்பிட்டிருக்க மாட்டாள் என நினைத்து
அவளுக்கும் பார்சல் வாங்கி கொண்டு சென்றான். அவள் அறையினை தட்ட பதிலேதும் உள்ளே இருந்து வரவில்லை. லேசாக மனம் பதைபதைக்க ஆரம்பித்தது மகளுக்கு. அறையை திறக்க அதுவோ மூடப்படாமல் திறந்தே இருந்தது. உள்ளே செல்வோமா வேணாமா என்று மனதில் சிறு தயக்கம் வேறு. தாமதமாகினால் ஏதேனும் விபரீதமாகிவிடுமோ என்று பயந்தவன் கதவினை திறந்து உள்ளே சென்றான். கண்கள் பதற்றத்துடன் அவனின் அக்னியை தேட, அவளோ கையில் தனது தாயின் புகைப்படத்துடன் தரையில் அமர்ந்து கட்டிலில் தலையை சாய்த்தபடி உறங்கிக் கொண்டிருந்தாள். கண்களில் அழுது வடிந்த கண்ணீர் தடம் இருந்தது. அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாள் என அறிந்த பின்னே அவனால் சீராக மூச்சு விட முடிந்தது. பிறகு அவளை எழுப்ப அருகில் சென்றான். எழுப்பலாமா வேணாமா, ஏதாவது தப்பா நினைச்சிருவாளோ என்ற எண்ணமும் தோன்ற என்ன செய்வது என்று முழித்தபடி அவன் நிற்க, அவளே உறக்கத்திலிருந்து விழித்தாள். விழித்தவள் பதறித்தான் போனாள் சிறிது. அவள் பதறுவதைக் கண்ட மகள், "ஹே அக்னி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், நான் தான்" என கூற சற்று நிதானமானாள். ஆனாலும் இவன் ஏன் இங்கு நிற்கிறான் என்று யோசித்தபடி பார்க்க, அவனோ, "சாரி அக்னி, என்னடா இவன் அவன் பாட்டுக்கு உள்ள வந்துட்டான்னு நினைக்காத. சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன், வெளியே இருந்து கதவை தட்டின, பதில் எதுவும் வரல, அதான் பயந்து உள்ள வந்தேன்" என கூற, அவளோ, "ஏன் ஏதும் தப்பான முடிவு எடுத்துருவேன்னு பயந்துட்டியா? அந்த அளவுக்கு நான் கோழை இல்ல ரக" என ரகரன் என்று கூற வந்தவள் ஏதும் கூறாமல் அப்படியே நின்று விட்டாள். பிறகு அவனோ, "சரி, எப்படியும் நீ சாப்பிட்டிருக்க மாட்ட, இந்தா சாப்பாடு" என பார்சலை அவளிடம் நீட்ட, அவளோ அதனை வாங்காமல் அவனை ஒரு பார்வை பார்த்தாள். அந்த பார்வையின் அர்த்தம் புரிந்தவனோ, "இது நான் உன் புருஷங்கிற உரிமையில பண்ணல, நீ என்னோட லவ்வருங்கிற உரிமையில தான் பண்றேன். நீ இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோ, ஆனா மறக்காம சாப்பிட்ரு" என கூறிவிட்டு பார்சலை ஷோஃபா மீது வைத்துவிட்டு சென்று விட்டான். இவ்வாறு அந்த நாள் கழிய, அடுத்த நாள் எப்பொழுதும் போல் அனலிகா அலுவலகம் வந்தாள் நிர்மலாவுடன். மகளும் எப்பொழுதும் போல் ஸ்ருதியை பிக்கப் செய்ய காரினை கிளப்பும் நேரம் அவனிடம் வாட்ச்மேன் வந்து பேசினார். "தம்பி, ஒரு நிமிஷம்" என அவர் அழைக்க, "சொல்லுங்கண்ண." "அது தம்பி, நேத்து உங்களை பத்தியும் உங்க பிளாட்டுக்கு எதிர் பிளாட்ல இருக்கிற அந்த பொண்ணை பத்தியும் ஒருத்தர் வந்து விசாரிச்சாரு" என கூற, "அப்படியா, யார் அது?" "யாருன்னு தெரியல தம்பி, ஆனா பார்க்க கொஞ்சம் ரவுடி கும்பல் மாதிரி இருந்தது" என அவர் கூற, மகளுக்கு புரிந்து விட்டது அது கங்காதரனின் ஆட்களாகத்தான் இருக்கும் என்று. "ஓ அப்படியா, என்ன கேட்டாங்க? நீங்க என்ன சொன்னீங்க?" "உங்க பேரு, அந்த பொண்ணு பேரு கேட்டாங்க, அப்புறம் ஏதோ ஒரு பேரு சொல்லி கேட்டாங்களே" என அவர் சிறிது நேரம் யோசித்து பிறகு நினைவு வந்ததும், அக்னின்னு யாரோ இருக்காங்களான்னு கேட்டாங்க" என கூற, மகள் ஏதோ சிந்தித்தான். பிறகு, "ஓ, அவளை பத்தி வேற கேட்டாங்களா? நீங்க என்ன சொன்னீங்க?" "எனக்கு அது யாருன்னு தெரியல தம்பி, அதான் தெரியலன்னு சொன்னேன்." "ஏன் தம்பி, யார் அந்த அக்னி?" என கேட்க, அவனோ, "அது என் ஃப்ரெண்டு தான், அந்த பொண்ணு சில பிரச்சனையில மாட்டிட்டு முழிக்குது, வேற ஒண்ணுமில்ல, சரி நான் பாத்துக்கிறேன்" என கூறிவிட்டு காரினை கிளப்பியவன் சிறிது தூரம் தள்ளி நிறுத்தி கண்ணாடி வழியே பின்னே நடப்பதை பார்த்தான். இவன் யூகித்தது போலவே அந்த வாட்ச்மேன் அந்த கங்காதரனின் ஆளிடம் பேசிக் கொண்டிருந்தார். "நான் அந்த தம்பி கிட்ட கேட்டேன், அந்த அக்னி இந்த தம்பியோட ஃப்ரெண்டா, ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முழிக்குதுன்னு சொன்னாங்க" என அவர் கூற, அந்த அடியாளோ ஒரு கையில் ஒரு கட்டு பணத்தை கொடுத்து, "சரி, இத வச்சுக்கோ, அவன் கூட வேற எந்த பொண்ணு வந்தாலும் என்கிட்ட உடனே சொல்லணும், சரியா?" என அவனின் நம்பரையும் கொடுத்து விட்டு சென்றான். நடப்பதை பார்த்து கொண்டிருந்த மகளோ, "டேய் கங்காதரா, நோட்டை விட ஆள் செட் பண்றியா? இருடா, உனக்கு எண்டு கார்டு நான் போடுறேன்" என மனதில் நினைத்துவிட்டு தன் சித்தப்பாவிற்கு கால் செய்து நடந்த அனைத்தையும் கூறிவிட்டு சென்றான். அத்தியாயம் 20. ஸ்ருதிகாவை பிக்கப் செய்ய சென்ற மகளை காக்க வைக்காமல் அவளும் சீக்கிரம் வந்து காரில் ஏற, கார் அலுவலகத்தை நோக்கி புறப்பட்டது. மகளின் முகத்தினை ஆராய்ந்தவளுக்கு ஏதோ அவன் முகத்தில் ஓர் திருப்தியும் நிம்மதியும் தான் தெரிந்தது. "என்ன இது, இவன் முகத்துல ஏதோ ஒரு சந்தோஷம் தெரியுதே, நியாயப்படி அவன் லவ் பண்ற பொண்ணோட அம்மா இறந்துட்டாங்கன்னு ஃபீல் தானே பண்ணணும்" என மனதில் நினைத்தபடி வெளியே, "மகி, இப்ப அனி ஆபீஸ் வந்திருக்காளா? இஸ் ஷி ஆல் ரைட்?" "எஸ் மேம்,
நவ் மச் பெட்டர், பட் நாட் கம்ப்ளீட்லி என்றான் சோகமாக. ஓ என கேட்டவள் மனதில், எப்படியாவது அணியோட இந்த குழப்பமான மனநிலைய நம்ம பயன்படுத்தி மகை பத்தின உண்மைய அவகிட்ட சொல்லி நம்ப வைக்கணும் என வஞ்சனையாக நினைத்து கொண்டாள் ஸ்ருதி. கார் அலுவலகம் வந்து நின்றதும் அவரவர் கேபினுக்கு சென்றனர் இருவரும். மகளின் கண்கள் அணியை தேட அவளை காணவில்லை. அவனின் கண்கள் அங்கும் இங்கும் பார்க்க அதனை கண்ட நித்தினோ, என்னப்பா வந்ததும் பொண்டாட்டிய தேடுறியா? கவலைப்படாத, அவ எங்கேயும் போகல, ரெஸ்ட் ரூம் தான் போயிருக்கா என அவன் கூற மகளோ அசடு வழிந்தான். சும்மா தேடுன மச்சான் என்றான் இழித்தபடி. ஐய வழியுது, தொடச்சுக்கோ. அப்புறம் நேத்து என்ன நடந்துச்சு என அவன் சாதாரணமாக கேட்க அதனை வேறு கோணத்தில் புரிந்த மகளோ, டேய் என்னடா நீ, அவ இப்படி ஒரு நிலைமையில இருக்கும் போது எப்படிடா இப்படி கேட்க மனசு வருது என மகள் கேட்க நித்தினோ, டேய் 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 கொஞ்சம் நிறுத்துறியா? நான் ஜஸ்ட் ஜென்ரலா என்ன நடந்துச்சுன்னு தான் கேட்டேன். அவ கோபமா எதுவும் பேசினாளா? அந்த மாதிரி நீ பாட்டுக்கு கற்பனை உலகத்துக்கு போகாத, ஆசைதான் உனக்கு என்றான் தன் தலையில் அடித்தபடி. மீண்டும் மகள் அசடு வழிய, டேய் டேய் அந்த கருமம் பிடிச்ச ரியாக்ஷனை மாத்திட்டு ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என கடுப்பாக கூற பிறகு நேற்று நடந்ததை கூறினான். அனைத்தையும் கேட்டவன், கரெக்ட் தான் மச்சான், கொஞ்ச நாள் அவன் நார்மல் ஆகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா மச்சான் அவன் மனசுல ஏற்கனவே கவலை, இதுல நம்ம காதலிச்சவனை கல்யாணம் பண்ண முடியலையேங்கிற வருத்தமும் சேர்ந்து இருக்கும். அட்லீஸ்ட் நீதான் அவ லவ்வருங்கிற உண்மையாச்சும் அவகிட்ட சொல்லலாம்ல என கேட்க மகளோ ஏதும் பேசாமல் நின்றான். டேய் மச்சான் உன்னதான் கேக்குறேன் என அவனை மீண்டும் கேட்க மகளோ, நீ தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லாத, அதை என்னால இப்போ சொல்ல முடியாது, நேரம் வரும்போது நான் சொல்றேன் என கூறியவன் தன் பணியை கவனிக்க சென்று விட்டான். இவன் என்னதான் அப்படி மனசுல வச்சிருக்கான்னு தெரியலையே, இத சொல்றதுல அவனுக்கு தானே நல்லது, அப்புறம் ஏன் பண்ண மாட்டிக்கான் என யோசித்தவன் தானும் தன் பணியை கவனிக்க சென்றான். சிறிது நேரம் கழித்து அங்கு அணியும் நிறுவும் வர மகளோ அணியிடம், அக்னி காலையில சாப்பிட்டியா என கேட்க அவளோ முகத்தில் எந்த பாவனையும் காட்டாமல் என்று சிறு தலையசைப்பை மட்டும் கொடுத்துவிட்டு தன் இடத்தில் அமர்ந்து பணியை செய்ய ஆரம்பித்தாள். அருகில் நின்ற நிர்மலாவோ, என்ன மகள் சார், எங்களையெல்லாம் கேட்க மாட்டீங்களா என நக்கலாக கேட்க அவனோ, உன்ன கவனிக்கதான் அங்க ஆள் இருக்கே என நித்தினை யோசிக்காமல் கை காட்டிவிட, என்ன சொல்ற நீ என குழப்பமாய் கேட்க, அடே என்ன உளராதன்னு சொல்லிட்டு என் விஷயத்துல நீ உளறிட்டியடா மவன, நீ மட்டும் இப்ப ஏதாவது சொல்லி சமாளிக்கல உன் மேட்ரை ஓபன் பண்ணிடுவேன் பாத்துக்கோ என கண்களாலேயே மிரட்ட மகளோ, அது வந்து நிறு, நான் நித்தின கை காட்டல, அதோ அங்க வெளியே கை காட்டுன, உனக்குன்னு யாராவது வெளியே இருந்து கேட்க வருவாங்கன்னு சொல்ல வந்தேன் என கஷ்டப்பட்டு கேவலமாக சமாளிக்க நிர்மலாவோ, அது சரி என்னமோ சொல்ற என கூறியபடி சென்று அவளிடத்தில் அமர்ந்து கொண்டாள். அப்பாடா நம்பிட்டா என மனதில் நினைத்துவிட்டு பெருமூச்சு விட்டான் நிதின். சிறிது நேரத்தில் அனலிகாவிற்கு ஸ்ருதி கால் செய்து தனது கேபினுக்கு வரும்படி கூற இவளும் சென்றாள். வா அனி, விஷயம் கேள்விப்பட்டேன், ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, தைரியமா இரு அனி என கூற லேசாக எட்டி பார்த்த கண்ணீரை துடைத்துவிட்டு சரி என்று தலையசைத்தாள் அனலிகா. பிறகு அன்று ஏதோ ஸ்ருதி ஆதாரம் என்று கூறியது ஞாபகம் வர, மேம் அன்னைக்கு ஏதோ சொல்ல வந்தீங்க, அப்ப நான் கால் வந்துச்சுன்னு போனேன், ஏதோ ஆதாரம்னு சொல்லிட்டு இருந்தீங்க என அணி கேட்க ஸ்ருதியோ, ஆமா அணி, அத பத்தி இப்போ பேசினா சரியா வராதுன்னு நினைச்சுதான் நான் அத பத்தி பேசல. இல்ல மேம், ஐ எம் ஆல்ரைட், சொல்லுங்க. வா, உன்னோட மன தைரியத்தை நான் பாராட்டுறேன் அணி, கவலைய நினைச்சு தேங்கி நிக்காம அடுத்த கட்டத்துக்கு போக ட்ரை பண்ற இந்த விஷயம் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ வில் அப்ரிஷியேட் யூ என அவளை பாராட்ட தலையை மட்டும் அசைத்தால் புன்னகைக்க மனம் வராமல். ஓகே அக்னி, நான் என்ன விஷயம்னு சொல்றேன் என கூறியவள் தான் அன்று மகள் கூறியதை ரெக்கார்ட் செய்ததை அனலிகாவிற்கு வாட்ஸ்அப் செய்து அதனை கேட்க சொன்னாள். அதனை கேட்டவளின் முகம் கோபத்திலும் ஏமாற்றத்திலும் கவலையிலும் மாறி மாறி பிரதிபலித்தது. கண்கள் கலங்க, மேம் இது
என இழுத்தபடி கேட்க ஸ்ருதியோ, இப்பவாச்சும் நம்புறியா அனி? இது அன்னைக்கு நான் மகள்கிட்ட பேசும்போது பண்ண ரெக்கார்ட், உனக்காக, நீ நம்புறதுக்காக என கூற அனியின் மனதிலோ மேலும் கவலைதான் சூழ்ந்தது. தன்னிடம் சிறிது கூட அவன் உண்மையாக இருக்கவில்லையே என வருந்த, கவலைப்படாத அனி, நீ நல்ல வேலை தப்பிச்சிட்டன்னு நினைச்சுக்கோ. என்னை ஏமாத்தனான்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன பிரேக்கப் பண்ணது நான் தான். ஆனா உங்க எல்லார்கிட்டயும் ஏன் என்ன தெரியாத மாதிரி நடிக்கணும்னு தான் எனக்கு புரியல. நீ கவலைப்படாத என மேலும் அவள் மனதில் நஞ்சை விதைக்க, அனிக்கோ அவள் உடையினுள் ஒளிந்திருந்த அவளின் மஞ்சள் கயிறுதான் நினைவிற்கு வந்தது. கண்கள் மீண்டும் கலங்க என்ன கூறுவது என்று கூட தெரியாமல், நான் அப்புறம் பேசுறேன் மேம் என கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டாள். அப்பாடா, நம்ம கொளுத்தி போட்டது நல்லா வேலை செய்யுது. இனிமே அந்த மகள் என்ன சொன்னாலும் இவன் நம்ப மாட்டா என மனதினுள் நினைத்து குதூகலித்துக் கொண்டிருக்க, வழக்கம் போல் அவளுக்கு வந்தது அந்த அழைப்பு. முகத்தில் இருந்த பரவசம் அப்படியே மறைந்து பயம் ஒட்டி கொள்ள மெதுவாக அட்டன் செய்ய, என்னடா இவன் ஒவ்வொரு தடவை சந்தோஷமா இருக்கும் போதும் கால் பண்ணி சந்தோஷத்தை கெடுக்கிறான்னு நினைக்கிறியா? என் நிம்மதியை கெடுத்து என்ன கொலை பண்ண உன்னை மட்டும் நான் நிம்மதியா இருக்க விட்டுருவேனா? அது எப்படி எப்ப பார்த்தாலும் யார் வாழ்க்கையை கெடுக்கலாம்னு தான் யோசிச்சுட்டு இருப்பியா நீ? கூடிய சீக்கிரம் அதுக்கு முடிவு கட்டுறேன். ஏன்னா உன்னோட ஆயுள் காலம் முடிய இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. ஆஹாஹா என கர்ஜிக்கும் குரலில் வன்மையாக சிரித்துவிட்டு கட் செய்தான். அதனை கேட்டவளின் மனமோ வெளியில் வந்து குதித்துவிடும் அளவிற்கு பயத்தில் துடித்தது. என்ன இது கடவுளே, எனக்கு பயமா இருக்கு. 1 வாரமா? ஐயோ, யார் இவன்? இவனுக்கு எப்படி நான் என்ன பண்றேன்னு தெரியுது? செத்தவன் எப்படி நேர்ல வருவான்? ஐயோ, இப்ப என்ன பண்றது என சிந்தித்தவள் உடனே கமிஷனருக்கு கால் செய்தாள். சொல்லுங்க மேடம். என்ன சார் பண்றீங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல? என் மாமா செத்து இத்தனை நாள் ஆச்சு, இன்னும் கொலைகாரன் யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கல என கோபத்தில் கத்த, அவரோ, மேடம் நாங்களும் விசாரிக்காம இல்ல, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. நாங்க கண்டுபிடிச்ச வர அவன் சீரியல் கில்லர் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக முதல் தடவை பண்ண கொலை மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சீரியல் கொலைக்காரன் எப்போதுமே தனக்குன்னு ஒரு ஸ்டைல்ல தான் பண்ணுவான், அத மாத்திக்க மாட்டான். இவன் பண்ணுன மாதிரி இதுவரை எந்த கொலையும் நடக்கல. அதே மாதிரி பணம் நகை ஏதும் திருட்டும் போகல. சோ கொலைகாரனுக்கு கொள்ளையடிக்கிற நோக்கமும் இல்ல. இது என்னமோ பர்சனல் வெஞ்சன்ஸா இருக்குமோன்னு தோணுது என அவர் கூற, அனைத்தையும் கேட்டவளுக்கு மூச்சே நின்றுவிடும் அளவிற்குத்தான் இருந்தது. இப்படி சொன்ன எப்படி சார்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாங்க தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கோமே மேடம். உங்க கூடயும் இருக்கிற மனுஷங்க பாதுகாப்பானவங்களா மட்டும் பாத்துக்கோங்க. என் லவர் தான் என்ன பிக்கப் டிராப் பண்றாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் என இழுக்க, அப்புறம் என்ன மேடம், தைரியமா இருங்க, கூடிய சீக்கிரம் நாங்க கண்டுபிடிக்கிறோம் என கூறி காலை கட் செய்தார் அவர். வெளியில் வந்த அணியின் கண்களில் ரெஸ்ட் ரூமில் இருந்து வெளியே வந்த மகிழ் பட, வந்த கோபத்திற்கு நேராக அவனிடம் சென்று திட்டி தீர்க்க வேண்டும் என்று தோன்ற, சுற்றம் கருதி தனது கோபத்தை தன்னுள் அடக்கி கொண்டாள். அன்று முழுவதும் மகளின் முகத்தை ஏறெடுத்து கூட பார்க்கவில்லை அவள். கேட்டாலும் பதில் சொல்லவே இல்லை. சரி, வீட்டிற்கு சென்று பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்து மகளும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிட்டான். மாலை ஸ்ருதியை டிராப் செய்தவன் வீட்டிற்கு வர, அனி அவனுக்காக அவனது அரைவாசலில் காத்திருந்தாள். ஹே அனி, வந்துட்டியா நீ? என்ன இங்க நிக்கிற, என்னாச்சு என கேட்க, அவளோ அவன் முகத்தை பார்க்காமலே, உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும், உள்ள போய் பேசலாமா என கேட்க, அவனும் யோசித்துவிட்டு சரி என்று அவளின் அறைக்குள் சென்று, சொல்லு அக்னி, என்ன விஷயம் என்றான். அவனை நோக்கியவள் சற்றும் யோசிக்காமல் பலாரென அறைந்தாள் அவனின் கன்னத்தில். அவனோ, என்னாச்சு அக்னி என கன்னத்தை கைகளில் தாங்கியபடி அவளிடம் கேட்க, அவளோ ருத்ரகாளியாக முறைத்தபடி, ஏண்டா ஏன் இப்படி பண்ற? என்ன பார்த்தா எல்லாருக்கும் எப்படி தெரியுது? கொஞ்சம் கூட யாருமே என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்கல்ல? உன்னை போய் நல்லவன் நம்பினேன் பாரு. சை, ஏண்டா என் கழுத்துல நீ தாலி கட்டின என கோபத்தின் உச்சஸ்தாதியில் கத்த, அக்னி என்ன பேசுற நீ? எதுனாலும் தெளிவா சொல்லு பிளீஸ். தெளிவா தானே, இதோ தெளிவா சொல்றேன் என தன் மொபைலில் இருந்த அந்த ரெக்கார்டை பிளே செய்து அவன் முன் நீட்டினாள். அதனை கேட்டவனோ
முகத்தில் எந்த பாவனையும் காட்டாமல் என்ன நடந்திருக்கும் என யூகித்தவன் ஸ்ருதிதான் இதற்கு காரணம் என்று அறிந்தாலும் புரியாத மாதிரியே முகத்தை வைத்தான். என்ன இது, யார் பேசுனது, ஏன் வாய்ஸ் மாதிரி இருக்கு என அவன் கேட்க, அனியோ, உன்னால எப்படி இப்படி நடிக்க முடியுது? நீ வசமா மாட்டிக்கிட்டேன்னு இப்ப என்ன சொல்லி தப்பிக்கலாம்னு யோசிக்கிறியா? சி, எதுக்கு இந்த உண்மைய மறைச்ச? எதுக்கு என்ன காதலிச்ச? அதாவது உண்மையா இல்ல அதுவும் பொய்யா என ஆதங்கமாய் கேட்க, இங்க பாரு அக்னி, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு மட்டும் தெரியுது. அது எப்படி யாரு என்ன சொன்னாலும் நம்பிருவியா என கேட்க விரக்தியாக சிரித்தவள், ஓ, இப்ப இது நீயே இல்லைன்னு சொல்ல போற அதானே என கேட்க அவனோ கொஞ்சம் கூட குழம்பாமல், நீ நம்பலனாலும் அதுதான் உண்மை. இது என் வாய்ஸ் மாதிரி இருக்கு, ஆனா இது நான் இல்ல. அந்த ஸ்ருதி என்கிட்ட என்ன பிடிச்சிருக்குன்னு அன்னைக்கு சொன்னா. நான் முடியாதுன்னு சொன்னதுக்கு இப்படியெல்லாம் பண்றா. இப்ப எல்லாம் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. இதுக்கு மேலயும் இது நான் தானே நீ நம்புனா அப்புறம் உன் இஷ்டம். ஆனா ஒரு விஷயம், நான் உங்க அம்மாவை என் அம்மாவா நினைச்சு பண்ண எல்லாத்தையும் சேர்த்துதான் நடிப்புன்னு நீ நினைக்கிறல்ல அக்னி. அப்படி நினைச்சா உன்னை விட முட்டாள் யாரும் இல்ல என கூறியவன் விறுவிறுவென தன் அறைக்கு சென்று விட்டான். அக்னிக்கோ எது உண்மை எது பொய் என்று யோசிக்க கூட திராணியற்று அங்கேயே அமர்ந்து அழுதாள். மா, ஏமா என்னை விட்டு நீ போன? யாரு சொல்றது உண்மை யாரு சொல்றது பொய்ன்னு கூட எனக்கு தெரியல. நான் யார நம்புறது? என்னால முடியலமா என மனதினுள்ளே தன் அன்னையிடம் மன்றாடினாள்.